வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமா வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மைத்தான். ஆனாலும் இந்த மாதம், அதாவது சித்திரை 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் மறைய போகிறார். அப்போ 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்கின்ற காரணத்தால வேலையில சில அழுத்தம், பிரஷர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஒரு சில எதிர்ப்புகள் வருவதற்கான தன்மைகள் இருக்கிறது. அப்போ அந்த எதிர்ப்பு சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே 10க்குரியவனான அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அதாவது செய்யக்கூடிய தொழில்கள், வேலையில் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். புதன் உங்க ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையை உட்கார போகிறார். அப்போ சின்ன சின்ன எதிர்ப்புகள், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அந்த காரசாரமான விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என 7ஆம் இடத்தில் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேதுவும் உட்கார்ந்திருக்கார். அப்ப ராகு கேதுக்களுடைய தொடர்பை பெற்றிருக்கிறனாலையும் அந்த சூரிய பகவான் 6க்குரியவன் குடும்பஸ்தானத்துல, அதாவது சூரியனுங்கிறது என்ன, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறதுனால சில சமயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை சொன்னால் எந்த பிரச்சனையும் வரப்போவது இல்லை. 4ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்ப எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரும், சமூகத்தின் மீது அக்கறை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பெறக்கூடிய தன்மை, அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் தரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப தைரியம், வீரியம் நன்றாக இருக்க போகிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கலைத்துறையில், அது பர்டிகுலரா கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இசை சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை கட்டுரை எழுதுதல், இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்கள், ஊடகத்துறை இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், அவர்கள் என்ன ஓட்டத்தில் இருக்கிறார்களோ, எந்த காலேஜுக்கு படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. 8ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே உட்கார்ந்திருக்கார். அப்ப சில எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது அதிகமாக இந்த காலகட்டம் வரும். அதாவது இது கிடைக்குமா, கிடைக்காதா, இதுக்கு போகலாமா, போகக்கூடாதா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள், அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதை பாசிட்டிவ் எண்ணங்களாக வளர்த்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம், அதாவது 10ஆம் தேதி, சித்திரை 10ஆம் தேதி உங்க ராசியிலேயே போய் அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இப்போ எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ விரயத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு வர வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகள் வரக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு இந்த 12ஆம் இடம் தூக்கம் அல்லவா, அந்த தூக்கத்தை கிடக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக இந்த
சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்ங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இனி இரவில் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய தன்மை, தூக்கம்ங்கிறது கிடக்கூடிய தன்மையும் உருவாக்கும். ஆனால் அதே இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மையை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இந்த தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தனம் அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஏன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. அப்போ லாபங்கள் பெருகக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், கூட்டு தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. அது குறிப்பாக வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய யோகம். அப்போ கடந்த சில வருடங்களாகவே நான் ஒரு மேற்படிப்பு படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், அது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மையும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சார்ந்த துறையில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கும் அல்லவா, இப்போ இந்த காலகட்டம் ரிசர்ச்சில் உங்களுக்கு தொய்வெல்லாம் அந்த மந்தத்தன்மை விலகி சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதில் வெற்றியடையக்கூடிய தன்மை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது அந்த கன்னி மனையை குரு பார்க்கின்ற காரணத்தால அந்த கன்னி என்பது சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட, அதாவது தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களில் நல்ல லாபத்தை தரக்கூடிய தன்மை. ஒரு கன்சல்டன்சியாக இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங்கில் டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அல்லது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை, தந்தையின் மூலமாக அனுகூலம், ஆதாயம், தந்தையின் மூலமாக 4 காசு உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் தொழிலில் எந்த மாற்றம் வந்தாலும், வேலையில் எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு இந்த சச்சந்தங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள், அதாவது அரசாங்கம் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு பெயரை புகழை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுவரைக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் எத்தனை உழைச்சாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கலையே என்றிருந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை. அதிகாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை தரக்கூடிய தன்மை. அரசியல் இருப்பவர்களுக்கு அனுகூலம், ஆதாயம் தரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு, அதில் நாட்டம், சமூக பணிகளில் ஈடுபாடு, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாமே அதிகமாக இருக்கணும். எந்த கோயிலுக்கு செல்லணும், எத்தனை பிரார்த்தனைகள் வைத்திருந்தீர்களோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு குலதெய்வ யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கப்பெறும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு செல்றதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனதில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்ன அழுத்தங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.